பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மையம் குழுவின் சார்பாக நன்றியும் வணக்கங்கள். முதல்ல இந்த திரைப்படத்தில் நான் நடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா எங்கள் அண்ணன் நிகிலன் தான் சொல்லணும். ஏன்னா மாறி திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அப்பப்போ ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த கதை கேளுங்க, நல்ல கதை, கண்டிப்பாக நீங்கள் பண்ணி நல்லாயிருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க இந்த படத்தை அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்ரீதரன் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அண்ணன் நான் நிறைய முறை கமல் சார் ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன். அவர் ஆர்டிஸ்ட்னு கூட எனக்கு தெரியாதப்போ. அதுக்கப்புறம் நான் தயாரிப்பாளரை இப்போ பார்க்குறேன். பட் அதுக்கப்புறம் இப்போ உலகநாயகன் கமல் சார் இல்லத்தில் பார்த்தா திரும்புகிற திசையெல்லாம் இவருடைய கைவண்ணம் தான். நான் பார்த்து மிரண்டு மெய் சிலிர்த்து போயிருக்கேன். இதை விட என்னையே அவ்வளோ அழகாக இதுவரை யாரும் வரைஞ்சதில்லை. என்னையவே அவ்வளோ அழகாக வரைஞ்சி கொடுத்த ஒரே ஆர்டிஸ்ட்னா அண்ணனை தான் சொல்லணும், ஸ்ரீதரனை. அப்படி ஒரு அழகான, அன்பான, க்யூட்டான, குவைட்டான ஒரு தயாரிப்பாளர். அவரும் சரி, அப்பாவும் சரி, அவங்க அப்பாவும், அவங்க டாக்டர் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக. அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஆதித்யாவுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் எத்தனை திரைப்படங்கள் எடுத்தாலும் அவருக்கு மையமான ஒரு திரைப்படம் இந்த மையமாக தான் இருக்கும். அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. ஏன்னா முதல் திரைப்படமே உலகநாயகன் கமல் சார் அவருடைய இல்லத்தில் அவருடைய பொற்கரங்களால் இசைத்தட்டு வெளியிட்டுள்ளாருன்னா அது எல்லாருக்கும் சாத்தியமானது கிடையாது. ஸோ அந்த வகையில் அவருடைய இல்லத்தில் அந்த இசைத்தட்டு வெளியிட்டுள்ளாவும் மறக்க முடியாத ஒரு தருணம். அதனால் அதே மாதிரி இயக்குனர் பார்த்திபன் சார் அவருடைய மிகப்பெரிய எத்தனையோ ரசிகர்கள் நானும் ஒருத்தன். ஏன்னா அவருடைய படத்தில் ஆரம்பமும் சரி முடிவும் சரி அவ்வளோ அழகாக அவருக்கு ஏற்ற மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்யூ சார். அதே மாதிரி இயக்குனர் ஸ்ரீதரன் சொல்லிட்டேன். அப்புறம் ஆதித்யா, அந்த டீம் எல்லாருக்குமே, அதே மாதிரி அண்ணன் முருகானந்தனை. நாங்கள் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரில் பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு டயலாக்குமே தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் இல்லை, அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ், ஆன் ஸ்பாட்டில் டயலாக் நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணுவார். என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது கூட நாங்கள் டெய்லி என்னப்பா ஆதித்யாலாம் காலேஜ் போவார், போயிட்டு 3 மணிக்கு திரும்ப 6 மணிக்கு நைட்டு ஷூட்டிங் வந்தால் திரும்ப நைட் 2 மணி வரை கிட்டத்தட்ட 3 மாதம் தூங்கவே கிடையாது அந்த டீம் எல்லாருமே. அவ்வளோ டே அண்ட் நைட் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. முருகானந்தனுமே அன்றைக்கி நைட் என்ன சொன்னால் அவ்வளோ கொசுக்கடி இருக்கும், இருந்தால் கூட ஒரு சீன் இம்ப்ரவைஸ் பண்ணணுமே அப்படின்ட்டு நான் அவரும் அப்படியே உட்காந்து பேச ஆரம்பிப்போம். சின்ன சின்ன பஞ்சில் அழகாக ஒவ்வொரு சீனும் அந்த மாதிரி நிறைய அமைஞ்சிருக்கு. ஸோ முருகானந்தன் எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பி, உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஸோ நல்ல திரைப்படம், கண்டிப்பாக நல்ல விதத்தில் உங்களுடைய பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களுடைய ஒத்துழைப்போடு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிவ்யூ கொடுங்க. மிகப்பெரிய திரைப்படமாக, வெற்றி திரைப்படமாக அமைய இறைவனை வேண்டி நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். நன்றி.